நானும் என் ஒய்ஃபும் இங்கே தான் வீடு கட்டி ஃபுல்லாக அந்த கிராமத்தில் விவசாயிங்க எப்படி வாழ்வாங்களோ அது மாதிரி வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வாட்ச் குக்கிங், நல்ல நாட்டு பூண்டை வாங்கி கும்முன்னு இடிச்சு இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒரு விருந்து ஒரு புடிக்கிறோம். சமைக்க கத்துக்கினது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குதுப்பா. வெங்கடேஷ் பட்டு கேட்டாரு, ரவி ஸ்பீடுக்கு நானே கட் பண்ண மாட்டேன் ரவின்ற. உங்களை சமையல்கார மாதிரி பூட்டை கும்முன்னு அப்படி பாருங்க, அப்படி கூட்டு போட்டுன்னு தெரியுது. டேய் சோறு நம்ம வடிச்சுட்டு சமையல்காரனே ஆயிட்டேன். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. மக்களே, நாத்து நட்டின சூப்பரா சந்தோஷமா இருந்துச்சு. நாத்து நட்டின பிறகு நான் இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்த மாதிரி சமைக்க போறேன். சிக்கன் வாங்கி சூப்பரா நாட்டு குழம்புமா வீட்டில் இங்கே நாட்டில் கிராமத்தில் எப்படி சமைப்பாங்களோ அது மாதிரி சமைக்க போறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பொருள் எல்லாமே ரெடியா இருக்கு. போய் கட் பண்ணிட்டு சமையல் ஆரம்பிக்க போறேன். இந்த பூந்தோட்டம் பாருங்க எப்படி இருக்கு. என்னோட இந்த வயல்ல வளர்கிற பூ சூப்பரா இருக்கு. இதில் மாலை கட்டி விற்கிறதுக்காக இந்த பூவை வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருக்கலிக்குன்றம்னு ஒரு ஏரியா. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். எனக்கு இங்கே வீடெல்லாம் இருக்கு. இப்போ நான் எல்லாரும் பெசன்ட் நகர் ரவி சினிமாவில் நான் இங்கே வந்து செட் ஆன பிறகு சொல்ல முடியாது, திருக்கலிக்குன்றம் ரவியா கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஊர் திருக்கலிக்குன்றங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு தெய்வீகம் நிறைஞ்ச ஒரு ஊர். இந்த கோயில் வந்து மிக பிரமாதமான ஒரு கோயில். இங்கே கழுகை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கழுகு வந்து இப்போ தான் வந்து நிறைய பொல்யூஷன்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு கழுகு வர்றதில்லை. இங்கே சங்கு வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சங்கு வரும் இந்த குளத்துல இருந்து. அதெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு ஊர். இந்த ஊர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இது உள்ளே வந்தாலே ஹாப்பியாக இருக்கும். நான் ஃப்யூச்சரில் நான் என்னோட ஃபேமிலியோட என்னோட ஒய்ஃபு எல்லாருமே, என் குழந்தைங்க வருவாங்களான்னு தெரியாது, நானும் என் ஒய்ஃபும் இங்கே தான் வீடு கட்டி ஃபுல்லாக அந்த கிராமத்தில் விவசாயிங்க எப்படி வாழ்வாங்களோ அது மாதிரி வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கான அடித்தளம் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ. வாங்க சமைக்க போகலாம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாற்று நட்டின அந்த நட்டினவங்கலாம் பயங்கர பசியாக இருப்பாங்க. நார்மலாக சாப்பாடு வந்து பொங்கி போடுவாங்க, இவங்க சமைச்சு போடுவாங்க இல்லைம்மா. இந்த தடவை நான் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்க போகிறேம்மா. ஓகே, நீங்களும் சாப்பிட போறீங்க. இவர் தான் இந்த இடத்த பார்த்துக்கிறோட அம்மா அவங்க. ஓகே, சூப்பராக பார்த்துப்பாங்க. இப்போ எப்போ வந்தாலும் காஃபி டீ கொடுப்பாங்க, ஏன்னா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்க, இளநீ பறிச்சு கொடுப்பாங்க, நெல்லிக்காய் எடுத்துன்னு போக சொல்லுவாங்க, சப்போட்டா எடுத்துன்னு போக சொல்லுவாங்க. சூப்பராக செய்வாங்க. இப்போ பாருமா ஏமா, இப்போ பாருமா நான் ஆனியன் கட் பண்ணுறேன். இங்கே பாருமா, எப்போவுமே ஆனியன் கட் பண்ணும்போது இது மேலே தோலை எடுத்துட்டு இதை எடுத்துடணும், இல்லைன்னா கசகம். இதுக்கு பேர் கண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணை எடுத்துட்டு இங்கே பாருமா, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 5 கிலோ கறி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 5 கிலோ சிக்கனுக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோ வெங்காயம் போட போகிறோம். நீங்க சமைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், நான் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீ சொல்லுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி கடன்னு வெங்காயத்தை கட் பண்ணிடுறேன். உண்மையிலே சமைக்க கத்துக்கினது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குதுப்பா. வெங்கடேஷ் பட்டு கேட்டாரு, ரவி ஸ்பீடுக்கு நானே கட் பண்ண மாட்டேன் ரவின்றாரு. வர்ற மாதிரி இங்க பாருமா, தக்காளியும் கிட்டத்தட்ட எடுத்தாச்சு. இதுலயும் இந்த கண்ணை எடுத்துடணும். இப்போ நமக்கு தக்காளி வந்துச்சு, வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. தக்காளி எவ்வளோ 3/4 கிலோ கட் பண்றோம், ஏன்னா 5 கிலோ சிக்கனுக்கு. இது பாருங்க சூப்பரா புதினா, சூப்பரா அந்த ஒரு பாட்டிக்கிறாங்க, சூப்பரா உரிச்சு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். அப்போ என்ன ஆகுனா வேலை சூப்பரா முடியும். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டுலாம் போட்டு கும்முன்னு பக்காவாக ரெடி பண்ணிடுறேன். ஆக்சுவலி பிரியாணி பண்ணலான்னு தான் பார்த்தேன். சரி, இவங்களுக்கு சமைக்கிறவங்களுக்கு இது போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டேன். குழம்பு போட்டேன்னா நல்லா இருக்கும்னு. சரிம்மா, இதுக்கு இஞ்சி தேவைப்பட்டுச்சு. இஞ்சியை நார்மலாக கட் பண்ணி போடாமல் இடிச்சு போட போகிறேன் பாட்டி. இதில் போட்டு இடிச்சு, நீ அந்த காலத்தில் போடுவீங்க தெரியுமா, அது மாதிரி நல்லா மைய இடிக்க போகிறேன். மைய இடிச்சு இஞ்சியும் பூண்டையும் மைய இடிச்சு போட போகிறேன். நல்லா இருக்குமா? சூப்பர்.
வாட்ச் குக்கிங். இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்க. முதல்ல இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டு கும்முன்னு நாட்டு பூண்டை போட்டு அதையும் இடிக்கிறேன். ஏன்னா இடிச்சிட்டு பண்ணன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக வரும். நல்ல நாட்டு பூண்டை வாங்கி கும்முன்னு இடிச்சு இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒரு விருந்து விருந்து ஒரு புடி புடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. சமையல் பண்றதுக்கு எனக்கு சூப்பர் ஆள் பாருங்க, செம்ம பாட்டிங்க கிடைச்சிருக்காங்க, செம்ம சப்போர்ட், வேற லெவலு. அங்க சமையல் பண்ண சொன்னி ஹெல்ப் பண்ண சொன்னா எவனும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. இங்க பாருங்க மாங்குன்னு ஹெல்ப் பண்றாங்க. பாருங்க ஃபுட் எப்படி வருதுன்னு பாருங்க. பாட்டி இப்போ நம்ம 5 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம், ஓகேவா? 5 கிலோக்கு நம்ம 1/2 கிலோ எண்ணெய் ஊத்துறோமா? நல்லா தாராளமா ஊத்துறோம். எண்ணெய் கொதிக்குது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எண்ணெய் கொதிக்குது. எண்ணெய் கொதிக்கும் போது இதை போட்டுறேன். நீ எவ்வளவு சமையல் பார்த்துருப்ப, இந்த சமையல் பாரு எப்படி இருக்குதுன்னு நீ சொல்லுக்கா. இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு. இப்ப பாருங்க வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் சீக்கிரமா வேகணும்னா கொஞ்சம் போல உப்பு அப்படி போட்டேன்னா கும்முன்னு வெங்காயம் பூரா வேகுவான். இந்த கேப்ல பச்சை மிளகா ஒரு கட் பண்ணி வச்சிருக்கேன், அழகா சென்டர் கட் பண்ணி போடு. நல்லா காரசாரமா சாப்பிட்றதுக்கு உங்களை சமையல்கார மாதிரி பூட்ட கும்முன்னு அப்படி பாருங்க, அப்படி கூட்டு போட்டணும் தெரியுது. டேய் ஆக்சுவலி விறகு அடுப்பு வச்சு பண்ணலான்னு பார்த்தேன். இங்க விறகு அடுப்பு மூட்டணும்னாக்கா கொஞ்சம் பாருங்க கேஸ் இருக்கிறதுனால சரி கேஸ் போட்டேன். இன்னும் விறகு அடுப்பு போட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் விறகு அடுப்புல சமைக்கிறதே சூப்பரா இருக்கும். நான் நினைச்சு கூட பார்க்கல இங்க உட்காந்துட்டு இப்படி நான் சமைப்பேன்னு சொல்லிட்டு. கிராமத்துல உட்காந்துட்டு என் இடத்துக்கு பக்கத்துலயே. ஆமா ஆமா, இந்த இடத்த பாத்துக்கிறது இந்த இவரோட புள்ளதான் சூப்பரா பாத்துப்பாரு. அவர் தான் எனக்கு இந்த நெல் எல்லாம் போடுறதுக்கு கத்து கொடுக்குறாரு. இப்ப என்னென்ன நான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நாத்து நட்டுக்கிறேன், பரம் ஓட்டிக்கிறேன், டிராக்டர் போட்டு ஆமா இப்ப எல்லாம் பரம் போட்டு நாத்து நட்டிட்டு வந்துக்கிறேன். திருப்பி அறுவடைக்கு வருவேன். பாட்டி நான் ஒரு சமையல் சன் டிவியில் ஒரு சமையல் ஷோ நடந்துச்சு, அதில் ஷோவில் வின் பண்ணிட்டேன். ஆனால் நான் எப்பவுமே வீட்டுக்குள்ளே சமைப்பேன், வேர்வை ஆகிடும், ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். ஃபர்ஸ்ட் டைமு ஓப்பனாக இது மாதிரி சட்டி வச்சு சமைக்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு பிரியாணி ஒன்று பண்ணேன், அது என்ன ஆச்சுனாக்கா அது கூட அடைஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணோம். ஆனால் இது பேருங்க இந்த வயல்வெளியில் உட்காந்துக்கிட்டு ஓப்பனாக பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஓகே, நான் என்னதான் இங்கே வந்தாலும் நான் திருப்பி வீடு கட்டி இங்கே வருவேன். ஓகே, உன் வீட்டு பக்கத்தில் வீடு கட்டும்போது நான் என்ன பண்ணுவேன், இதே மாதிரி ஓப்பன்ல தான் சமையல் கற்று, மேலே ஒரு ஓடு போட்டு ஃபுல்லாக சுற்றி ஓப்பனாக இருக்கணும். சமையல் என் மருமக ஊரில் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. ஆமாம், அவர் டீச்சராக இருக்கிறாரு, சமையல் கற்றுக் கொடுக்குற டீச்சராக இருக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுத்தாரு, அவர் தான் சொல்லி அமிச்சார் இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நீ சொல்ற. பாட்டி இங்கே பாருங்க சூப்பராக சவந்துருச்சு, தெரியுதா? சவந்துருச்சா? ஓகே, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டா போட போகிறோம். கும்முன்னு இஞ்சி பூண்டு டைட்டா ஆகட்டும். இஞ்சி பூண்டு எப்படின்னாக்கா நம்ம கரண்டி மூவ் ஆகக்கூடாது. மூவ் பண்ணும்போது இப்படி மூவ் பண்றோம்ல, மூவ் பண்ணும்போது கரண்டி சிக்கணும். அதுதான் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அர்த்தம். இப்ப சிக்குது பாருங்க, கரண்டி பார்ப்பா சிக்குது. அப்படி ரொம்ப சிக்கனா மாதிரினாக்கா பூண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். தக்காளி போடலாமா? போடுமா. அடாடா கலர்ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்சம் இது தக்காளி வெந்த ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் போல புதினா தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட போறோம். என்னென்ன மசாலான்னு நான் சொல்றேன். சீக்ரெட் மசாலா அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேன் உனக்கு தெரியாம. ப்ரிப் எல்லாம் ரெடி ஆனதுனால ரொம்ப ஈஸி. ஏற்கனவே அங்கே உட்காந்து கட் பண்ணிட்டு வந்துட்டேன். கட் பண்ணிட்டு இங்கே வந்தோன்னா ப்ரிப் ரெடியாக இருந்ததுனால எல்லாமே கும்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. நார்மலாக எல்லாரும் லாஸ்ட்டாக போடுவாங்க. கொஞ்சமாக நல்லா புதினா தலை நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக புதினா தலை, ஆமாம் கொஞ்சம் போல் மல்லித்தலை. இந்த பாட்டி உட்காந்துட்டு இந்த என்ன வயசாகுது உங்களுக்கு? வயசே தெரியாதான். சூப்பராக உட்காந்து நீட்டாக உட்காந்து க்ளீன் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இது மட்டும் இல்லை, அங்கே சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. 5 கிலோ இருக்கிறதுனால கொஞ்சம் போல மஞ்சப்பொடி, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல தனியா பொடி 1 ஸ்பூனு, இப்போ கொஞ்சம் போல சில்லி பொடி, கலர் கும்முன்னு வருவான், சில்லி பவுடரு 1 ஸ்பூனு காரத்துக்கு. இப்போ இந்த ஸ்பெஷல் மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன், காரைக்குடி மசாலா. நல்லா துக்காக்கெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. மசாலா எப்படி இருக்கு மோந்து பாரு. 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ மசாலா குக் ஆகட்டும்.
ஆமாம், நம்ம கொதி வரும்போது குக் ஆகும்போது அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஏற்றிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்குது. இப்போ கிட்டத்தட்ட மசாலாலாம் அழகாக குக் ஆகிருக்கு. இப்போ சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்க அழகாக சிக்கனை போட போகிறேன். 5 kg சிக்கன். கும்முன்னு சூப்பராக வந்துட்டான். கிட்டத்தட்ட சிக்கனோட குழம்பு சொல்லிட்டு கும்முன்னு இருக்கான். இவன் கூட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அரிசியை போட்டு அப்படி டம்ப் பண்ணனா பிரியாணி ஏற்றிடலாம். பட் அவங்க ரைஸ் தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால ரைஸ் வித் சிக்கன் குழம்பு. பாட்டி கலர் எப்படி இருக்குது பாருங்க. உன் கை சூடு தாங்குமே. பாரு. இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமா? லாஸ்டா போட்டுக்கலாம். கரெக்டாக சொல்லிட்டு போகுது உப்பு இல்லைன்னு. பார்த்தியா வயசானது இல்லை, நம்ம நாக்கு சுத்து போயிருக்கிறோம். இது பாரு உப்பு இல்லையா? காரம் அதிகமாக வேணுமா? கிட்டத்தட்ட எல்லாம் போட்டு காரம்லாம் செக் பண்ணியாச்சு. காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துல விட்டு வரேன். அதுக்குள்ளே போய் வாழை இலை எட்டு வந்துடுறேன். ஆஹா, சைமில்டனிஸாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விறகு அடுப்பில் சோறு ரைஸ் அதெல்லாம் பக்காவாக போட்டு சூப்பர் அரிசி கும்முன்னு போட்டு பண்ணுற பாருங்க. விறகு அடுப்பில் சாதம் கும்முன்னு இருக்கிறான் பாருங்க. என்ன பாட்டி செமையான. நீ இன்னும் சிக்கன் டேஸ்ட் பண்ணலையே? சோறு நம்ம வடிச்சுட்டு சமையல்காரனே ஆயிட்டேன். பாஸ் சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஒரு 15 நிமிஷத்துல ரைஸ் ரெடி ஆயிடும்னா வடிச்சிட்டு குழம்பு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை போய் எப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்துடலாம். இந்த பாட்டி போட்டுரு பாட்டி. சமையல் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நல்ல கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாழை இலையில அவங்களுக்கு பரிமாறணுங்கிறதுக்காக வாழை இலை இருக்க வந்திருக்கேன். பெஸ்ட் வாழை இலையா பார்ப்போம். சூப்பர் வாழை இலை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இலை மாட்டினா பாருங்க கும்முன்னு. 2 இலை ஃபர்ஸ்ட் கிளாஸா. இன்னைக்கு சந்தோஷம் தான். வெட்டியாச்சு. ஓகே போவோம் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக வந்துட்டான் குழம்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கான் பாருங்க. இப்போ என்னன்னா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுட்டு இந்த எண்ணெய் ஊற்றும் போது கும்முன்னு இருப்பான் பையன். இப்போ மூடி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். மா வேலை முடிஞ்சிச்சா? உனக்கு முன்னாடி நான் சாப்பாடை ரெடி பண்ணிட்டேன். ரெடியா சாப்பிட்றதுக்கு? எவ்வளோ நேரம்? 10 நிமிஷத்தில் பண்ணுவீங்களா? பாருங்க 10 நிமிஷத்தில் நட்டிடுவாங்களா பார்த்தீங்களா? அவங்களுக்கு முன்னாடி நான் சமையல் பண்ணிட்டேன். இல்லை அவங்க ஏரியா பெருசு, சூப்பராக நட்டிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது வெயிட் பண்ணாமல் சாப்பாடு ரெடியாக இருக்குது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். மா வாங்க ரெடியாக இருக்கு. வாசனை வருதா? அப்பா அது போதும். நீ சொன்ன மாதிரி நீ நட்டுட்ட, நான் சொன்ன மாதிரி சமைச்சிட்டேன். இங்க வாங்க, கொஞ்சம் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பாரு. கை காட்டு. சூடு தாங்கல கையே. எப்படி இருக்குது பாரு உப்பு காரம் எப்படி. இப்படி ஐயோ வெக்கத்தை பாரு. உப்பு காரம் எப்படி இருக்குது? பரவாயில்லையா? மெட்ராஸ்காரன் கிராமத்து சமையல் இருக்கு மாதிரி இருக்குதா? இப்ப சாப்பிடலாமா? எங்க சண்முகத்துக்கு கூப்பிடு. சண்முகம் வாப்பா. இவங்க தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாத்து நட கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஊரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு டேஸ்ட் பண்ணுமா எப்படி இருக்குது பாருமா. 1000 தான் சந்தோஷம். ஊருக்கெல்லாம் சோறு கொடுக்குறவங்க, விவசாயம் பண்ணி சோறு கொடுக்குறவங்களுக்கு நான் சமைச்சு இன்னைக்கு என்னம்மா இங்கே பாருமா, நான் சமைச்சு இன்னைக்கு போடும்போது இதோட ஒரு சந்தோஷம். சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு. என்னதான் பண்ணாலும் பாருங்களேன்,
ஒரு இலை போட்டு சாப்பாடு போட்டு தண்ணி வைக்காம விட மாட்டாங்கிறாங்க. அப்புறம் வச்சுக்கலாம்னா விட மாட்டாங்க. பாத்தியா? இவர் தான் பரம் பிடிக்கிறவர். சூப்பரா பிடிப்பாரு. பின்னாடி டிராக்டர் ஓடும்போது பின்னாடி கரெக்டா பிடிக்கணும். அந்த மேடு பள்ளம் எல்லாமே கரெக்டா சூப்பரா பிடிப்பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு. ஆமா, அவருக்கு சமைச்சு போடும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சாப்பிடுங்க. என் இடத்துல நாற்று நட்டு எனக்கு நீ அரிசி கொடுக்குற. வருஷம் எப்போவுமே இது நடக்கிறது. அரிசி மட்டும் இல்லை, நான் கரும்பு போட்டால் கரும்பு, நெல், வேர்க்கடலை போட்டால் வேர்க்கடலை போட்டு கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்தால் உன் சப்போட்டா தோட்டம் சப்போட்டா எல்லாமே பண்ணுறேன். இந்த பூமிக்காக வேலை செஞ்ச இவங்களுக்கு சாப்பாடு போட்டதில் உனக்கு எப்படி இருக்குது சந்தோஷம்? நீ சொல்லுமா. சந்தோஷம் தான்மா. என்னைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போட சந்தோஷம் நம்ம. ஆமாம், நீ பாரு, நீ போயிட்டு நம்ம ரைஸை வச்சோம். இப்போ இது நீ நினச்சி பார்த்தியா நான் சமைச்சு போடுவேன்னு சொல்லிட்டு? ஓகே, அதனால சமைச்சு நான் போட்டது சமூகம் சந்தோஷம். நீ எப்படி ஃபீல் பண்ற? சந்தோஷம். நல்லா சவுண்ட சொல்லு. ஓகே, எப்படி அவங்க பேர ஏன்னா சமைச்சு போடும்போது ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறத விட சமைச்சு போடும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. ஓகே, அதுக்காக தான் போட்டது. ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லாம் திருப்தியாமா? திருப்தி நீங்க சொன்னாதான் எனக்கு திருப்தி. காரம் சிக்கனு இந்த அது சொன்னதுக்காக ஒரு 2 பீஸ் சிக்கன் சாப்பிடு. இந்தா உனக்கு நாம 2 பீஸ் சிக்கன் சாப்பிடு. என்னடா கம்மியா போட்டுன்னு யாரும் எனக்கு குறை சொல்லிடக்கூடாது. நல்லா கறி வச்சு சாப்பிடானா? அவர் எலும்ப அழகா கடிச்சு சூப்பரா சாப்பிடாரு பாரு. இங்க பாருங்க, எலும்ப கடிச்சு கும்முனு கடிச்சுட்டாரு. ஒரு எலும்பு கூட இல்ல. பஞ்சு மாதிரி இருக்கு. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. விவசாய பூமியில மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு நான் சாப்பாடு வடித்து நான் சிக்கன் குழம்பு சமைச்சு போட்டதில் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய வீடியோவோட நம்ம பார்க்கலாம். இதோட முடிஞ்சிட போகிறது இல்லை. அது சமையல் வீடியோவும் இருக்கும், ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவும் இருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுற வீடியோவாக இருக்கும். அது மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் போட போகிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். அட்லாஸ்ட் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எனக்கு பசி. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. எல்லாரும் சூப்பர்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரிஜினல் இந்த காரைக்குடியிலலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி குழம்பு. சிக்கன்லாம் கரெக்டாக வெந்து பூ மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கா? சந்தோஷம். ஏன்னா இந்த பூமியில வந்து நான் சமைச்சு கொடுக்கறதுக்கு சமையல் சமைச்சு கொடுத்து வயிறார பண்றதுங்கிறது பெரிய புண்ணியமா. அதை நான் செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.